வரலாற்றில் புதிய உச்சமாக சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. புத்தாண்டு துவக்கத்திலேயே இருந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏறுமுகத்தில் இருந்து வருகிறது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 1,190 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 16,800 ரூபாய்க்கும், சவரனுக்கு 9,520 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 425 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 25,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 4,25,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வரலாற்றில் புதிய உச்சமாக இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 9,000 ரூபாய் உயர்ந்துள்ளது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கம் வெள்ளி விலை தொடர்ந்து ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருவது நடுத்தர மக்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. லட்சங்களை கடந்து விற்பனையாகும் தங்கம் வெள்ளி விலையால் நகை பிரியர்கள் விழிப்பிதுங்கி நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சாமானியர்களுக்கு எட்டாக்கனியாக மாறியிருக்கும் தங்கத்தின் விலை வரும் காலங்களில் குறைய வாய்ப்புள்ளதா என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் தினம்தோறும் காலை 10 மணிக்கு அதிரடி தலைப்புச் செய்தியாக இருக்கிறது தங்கம் வெள்ளி விலை நிலவரம். முன்பெல்லாம் தங்கம் விலையோடு சேர்ந்து செய்தியில் எப்போதாவதுதான் வரலாறு காணாத புதிய உச்சம் என்ற வர்ணனை வரும். ஆனால் இப்போது அது சர்வ சாதாரணமாகிவிட்டது. இன்றைய சூழலில் தங்கம் சாமானியர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் எட்டாக்கனியாகி உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை. தங்கம் விலையின் தொடர் உயர்வுக்கு என்னதான் காரணம்? தங்கத்தின் மீது இனியும் முதலீடு செய்யலாமா? எதிர்காலத்தில் தங்கம் விலை என்னவாக இருக்கும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை சென்னை தங்கம் வெள்ளி வைர வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் சாந்தகுமாரிடம் வைத்தோம். அதற்கு பதிலளித்த அவர், கடந்த 2024ஆம் ஆண்டு தங்கத்தின் விலை 21%, 2025ஆம் ஆண்டு 74%, 2026ஆம் ஆண்டில் முதல் 25 நாட்களில் 21% விலை உயர்ந்திருப்பதாக கூறினார். அதேபோல் வெள்ளியின் விலையை பார்க்கும்போது 2024ஆம் ஆண்டில் 22%, 2025ஆம் ஆண்டில் 162%, 2026ஆம் ஆண்டில் முதல் 25 நாட்களில் 41% உயர்வை எட்டியிருப்பதாக சாந்தகுமார் தெரிவித்தார். 2024க்கும் 25க்கும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி 1ஆம் தேதி 7,150 ரூபாய் இருந்த தங்கம் 74% விலை உயர்ந்து, அதாவது டிசம்பர் 31, 2025 பார்த்தோம்னா 12,440 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 74% விலை உயர்ந்தது 2025. சரி, அதுதான் அப்படி இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ ஒரு 25 நாளில் மட்டுமே ஜனவரி 1ஆம் தேதி 12,440 ரூபா இருந்த தங்கம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 14,960 ரூபா ஒரு கிராம் அப்படின்ற அளவு எட்டியிருக்கு. இதற்கு பார்த்தோம்னா 21% விலை உயர்ந்திருக்கு. உலக நாடுகளிடையே நிலவும் போர் சூழல் பதற்றம் காரணமாக தங்கம் விலை உயர்ந்து வருவதாகவும், அமெரிக்காவில் வைப்பு நிதி வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதால் முதலீட்டாளர்கள் பணத்தை எடுத்து தங்கத்தில் முதலீடு செய்வதாகவும் சாந்தகுமார் தெரிவித்தார். குறிப்பாக சொல்லப்போனால் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் போர் மூலம் அபாயம் இந்த மாதிரி ஏற்படுச்சா விலை ஏறும்னு சொல்லுவாங்க. ரஷ்யா உக்ரைன் வாரு, பாலஸ்தீன் இஸ்ரேல் வாரு, இந்தியா பாகிஸ்தான் கூட நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இதனால தங்க விலை உயர்ந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு காரணங்கள், ஷேர் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கிறது, அது ஒரு விலை உயர்றதுக்கு உண்டான காரணம். அமெரிக்காவில் வைப்பு நிதிக்கு உண்டான வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. அதனால் முதலீட்டாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த வைப்பு நிதியிலேருந்து பணத்தை எடுத்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிந்து வருவதால் சீனா, ரஷ்யா, நார்வே, இந்தியா மற்றும் UAE போன்ற நாடுகள் தங்கத்தை பாதுகாப்பு முதலீடாக கருதி அதிக அளவில் வாங்குவதாகவும் அவர் கூறினார். அது மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் சோலார் பேனல்கள் மற்றும் மின்சார வாகனங்கள் தயாரிப்பில் வெள்ளியின் தேவை அதிகரித்து உள்ளதாக கூறிய சாந்தகுமார், வெள்ளியின் மொத்த பயன்பாட்டில் 62% தொழில்துறை சார்ந்த தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது என்றார். இந்த 5 வருஷத்தில் மட்டுமே சோலார் பேனல், அப்புறம் வெஹிக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இதுக்கெல்லாம் வெள்ளியோடைய பயன்பாடு தேவை இருக்குது. அதனால் 100க்கு 62%
தொழிற்சாலை சார்ந்த விஷயத்துக்கு வெள்ளி பயன்படுது. அதனால் வெள்ளியினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கிட்டே இருக்குது. இவ்வளோ தூரம் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணமே அதுதான். சர்வதேச அரசியலில் நிகழும் அரசியல் பதற்றங்கள் நீங்கி அமெரிக்க டாலர் மதிப்பு வலுவானதாகவும் சர்வதேச பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையும் ஏற்படும் போது தங்கம் விலை அன்றாடம் உயர்வை காண்பது வேண்டுமானாலும் குறையுமே தவிர இனி தடாலடியாக குறையும் என்று நினைப்பதெல்லாம் பகல் கனவு என்றும் சந்தை நிபுணர்கள் கூறுகின்றனர். ஒரு சவரன் தங்க நகை செய்கூலி சேதாரத்தோடு இப்பவே 1.5 லட்சத்தை நெருங்கும் நிலையில் ஏழை குடும்பத்திற்கு குண்டுமணி தங்கம் வாங்குவது என்பது கூட இனிவரும் காலங்களில் கனவுதான். விலைவாசி உயர்வு ஒருபுறம் இருக்க ஏஐயால் ஒருபுறம் மக்கள் வேலையை இழந்து வரும் நிலையில் நடுத்தர வர்க்கத்தினரின் ஊதியம் என்பது எந்தவித மாற்றமுமின்றி இருக்கிறது. இதனால் நடுத்தர வர்க்க மக்களுக்கு தங்கம் வாங்குவது என்பது எட்டா கனியாகத்தான் இருக்கும் என சமூக பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.